ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் முழுவதும் பணவரவு ஏற்பட என்ன செய்ய வேண்டும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக மாசி மாதம் என்பது விஷ்ணு புண்ணிய காலம் என கூறப்படக்கூடியதாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட மாசி மாதத்தின் முதல் நாள் என்பது வியாழக்கிழமை பிறந்திருக்கிறது. வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு எந்த அளவிற்கு உகந்த நாளோ அதே போலத்தான் குபேர பகவானுக்கு உகந்த நாளாக திகழ்கிறது. பணத்தை அதிக அளவில் பெறுவதற்கு இவர்கள் இருவரின் அருளும் பரிபூரணமாக வேண்டும். அந்த வகையில் மாசி மாதம் முழுவதும் பண வரவை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்வத்திற்கு காவலாக திகழக்கூடியவர் குபேர பகவான் என்று நம் அனைவருக்குமே தெரியும். குபேர பகவானை வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் குபேரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட குபேரருக்குரிய வியாழக்கிழமையன்று மாசி மாதம் பிறப்பதால் அந்த மாதம் முழுவதும் பணவரவு அதிகரிப்பதற்கு குபேர வசிய மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிக்க வேண்டும். தினமும் இந்த மந்திரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து நண்பகல் 12 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாம். நடுவில் ராகு காலம் யமகண்டம் இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை காலையில் கூற இயலவில்லை என்றால் மாலை 5 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் கூறலாம். தினமும் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மந்திரத்தை கூறும்போது அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது என்பது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும். மந்திரத்தை கூறி முடித்த பிறகு வேண்டுமானாலும் அசைவம் சாப்பிடலாம். ஆண்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம், பெண்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய 3 நாட்களை இதில் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. எந்த தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மந்திரத்தை இத்தனை முறைதான் உச்சரிக்க வேண்டும் என்ற கணக்கு கூட கிடையாது. அப்படி நாம் கணக்கில் வைத்துக் கொண்டோம் என்றால் மந்திரத்தின் மீது நம்முடைய கவனம் தவறிவிடும் என்பதால் குறைந்தபட்சம் 5 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 10 நிமிடம் வரை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நம்முடைய கைபேசியில் 5 நிமிடத்திற்கு அலாரம் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானத்தோடு நாம் இருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து கொண்டே கூறலாம். முடிந்த அளவிற்கு வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து தீபத்தை பார்த்தவாறு கூறுவது இன்னும் அதீத பலனை கொடுக்கும். இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை குபேராய ஸ்ரீம் ஹோம் நமக. எளிமையான இந்த ஒரு வரி குபேரவசிய மந்திரத்தை மாசி மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக நாம் உச்சரிப்பதன் மூலம் குபேரரின் அருளால் பணவரவு அதிகரிக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியடையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.